மதுரை சித்திரை திருவிழா 12 நாட்கள் நடக்கும் மகிழ்ச்சி கொண்டாட்டம். முதல் நாள் கொடியேற்றத்துடன் விழா துவங்கும். விழா தொடங்கிய நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் மீனாட்சி அம்மனும் சொக்கரும் ஒவ்வொரு வாகனத்தில் மதுரை வீதிகளில் வலம் வருவது அற்புத காட்சி. இரவில் மின்னும் விளக்கொளியில் ஜெகஜோதியாய் வலம் வரும் தெய்வங்களை பார்க்க 1000 கண்கள் வேண்டும். 5ஆம் நாளில் வேடர் பரிலீலை என்ற திருவிளையாடற் புராண கதை நடைபெறுகிறது. 6ஆம் நாளில் சைவ சமயத்தை நிலைநிறுத்தி சமணர்களை கழுவேற்றிய நிகழ்ச்சி நடைபெறுகிறது. 8ஆம் நாள் மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் நடத்தி வைக்கிறார்கள். அதன்படி சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி ஆகிய 4 மாதங்களுக்கு மீனாட்சிதான் மதுரையின் ராணி. மற்ற மாதங்களில் சுந்தரேஸ்வரர் ஆட்சி செய்வதாக ஐதீகம். அம்மன் சன்னதியில் உள்ள 6 கால் மண்டபத்தில் இந்த பட்டாபிஷேக நிகழ்ச்சி நடைபெறுகிறது. 9ஆம் நாள் நடைபெறும் திக்விஜயம் வசீகரமான நிகழ்ச்சி. மீனாட்சி தேவி 8 திக்கும் சென்று போரில் வெற்றி பெறும் நிகழ்ச்சி. முதலில் கீழமாசி வீதியில் இந்திரனை வெற்றி கொள்கிறார். பின்னர் விளக்குத்தூண் அருகில் அக்னியையும், தெற்கு மாசி வீதியில் யமனையும், தெற்கு மாசி வீதி மேலமாசி வீதி சந்திப்பில் நிருதியும், மேலமாசி வீதியில் வர்ணனையும் வென்று மேலமாசி வீதி வடக்கு மாசி வீதி சந்திப்பில் வாயுவையும், வடக்கு மாசி வீதியில் குபேரனையும், வடக்கு மாசி வீதி கிழக்கு மாசி வீதி சந்திப்பில் ஈசனையும் நந்திதேவரையும் வெற்றி கொண்ட பின் சொக்கநாதர் போருக்கு வருகிறார். அவரை பார்த்தவுடன் நாணி அவள் வெட்கம் கொள்கின்றாள்.